ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பட்டுன்னு இன்றைக்கி ஒரு பகோடா குழம்பு செய்ய போகிறோம். ஸோ வீட்டில் ஒயிட் ரைஸ் மட்டும் வடித்து வச்சுருக்கோம். ஒரு சைட் டிஷ் இல்லை, என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது கணவர் பகோடா வாங்கிட்டு வந்தார். ஸோ அதை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு குழம்பு பண்ண போகிறேன். அதாவது கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு வதக்குன்னு வதக்குறோம். கூட கொஞ்சம் தக்காளி, ஒரு 2-3 தக்காளி, ஏன்னா குழம்பா பண்ண போகிறதுக்காக 2-3 தக்காளியை சேர்த்து வதக்கி அது கூட உப்பும் மஞ்சள்தூள் போட்டு நல்லா அது மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுக்கிறோம். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு இந்த மிளகாத்தூள் ஆயிலில் வதங்குறதுக்குள்ளே தேங்காய், பூண்டு, சீரகம், ஒரு சின்ன துண்டு வெங்காயம் போட்டு ஒரு பேஸ்ட்டாக நான் அரைச்சிருக்கேன், தேங்காய் பேஸ்ட்டு. ஸோ அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றுறோம். கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, ஏன்னா குழம்பா செய்ய போகிறோம்ல, அதனால் கிரேவி பதத்துக்கு அதை ஊற்றி நல்லா கொதி வந்தவுடனே நம்ம வாங்கி அந்த பகோடாவை அதில் போட்டு மிக்ஸ் ஆகி ஒரு 2 கொதி வந்தோடனே இறக்குனா போதும். சூப்பராக இருக்குங்க இந்த பகோடா குழம்பு. இந்த குழம்பு சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க.